யூஸிங் டியூயல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் எல்பிபி எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதோடைய கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு மேக்ஸிமம்சேஷன் டைப்பாக இருக்கணும். ரெண்டாவது கன்ஸ்ட்ரெயின் எல்லாமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம ப்ரொசீட் பண்ணணும். இப்போ மேக்ஸிமம்சேஷன் டைப்பாக இல்லைன்னா நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இப்போ இங்கே கொஷினை பாருங்கள், மினிமம் தான் இருக்குது. ஸோ கம்பல்சரி என்னவாக இருக்கணும், மேக்ஸிமம்சேஷன் டைப்பாக இருக்கணும். ஸோ அதை கன்வெர்ட் பண்ணணும். எப்படின்னா மினிமம், இப்போது மினிமம் z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மேக்ஸிமம் ஆஃப் மைனஸ் z. ஸோ அந்த மைனஸ் z தான் z ஸ்டார்னு எழுதுகிறாங்க. ஓகே, ஸோ வந்துட்டு மினிமம் z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மேக்ஸிமம் ஆஃப் z ஸ்டார் அப்படின்னு. இப்போது மேக்ஸிமம் z ஸ்டார் வந்து எப்படி எழுதுதுன்னா, மைனஸ் ஆஃப் கொஸ்டினில் என்ன இருக்குது, 2x1 ப்ளஸ் x2ன்னு. ஸோ இது மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2x1 மைனஸ் x2. இதுதான் மேக்ஸிமம் z ஸ்டார். ஓகே, இதை நம்ம கொண்டு வந்துட்டோம். இதெல்லாம் ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்த ஆன்சரை மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் முடிஞ்சிருச்சு. ஓகே, மேக்ஸிமம் z ஸ்டார் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னதுன்னா, டியூயல் சிம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம்சேஷன் டைப்பாக இருக்கணும். ஓகே, இங்கே கொண்டு வந்துட்டோம். அடுத்தது வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா மல்டிப்ளை மைனஸ் ஆன் போத் சைடு. இப்போ கொஸ்டினில் என்ன இருக்குது, கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு, இங்கேயோ கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு, இங்கேயோ கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு. ஸோ மல்டிப்ளை மைனஸ் ஆன் போத் சைடு. அப்போ வந்துட்டு என்ன வருது பாருங்கள். ஸோ சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின் என்னது, மல்டிப்ளை மைனஸ் ஆன் போத் சைடு. ஏன்னா எல்லாமே கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு, மேக்ஸிமம்சேஷனை பொறுத்த வரைக்கும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக தான் இருக்கணும். அதுவும் டியூயல் சிம்ப்ளெக்ஸோட கண்டிஷனே ஃபஸ்ட்டு மேக்ஸிமமாக இருக்கணும். ஓகே, நம்ம அப்படி இல்லைனா மாற்றினோம். ஸோ மினிமமாக தான் இருந்துச்சுனால மேக்ஸிமமாக மாற்றிட்டேன். செகண்ட் கண்டிஷன் வந்துட்டு எல்லாமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கணும். பட் இங்கே கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு. ஸோ மல்டிப்ளை மைனஸ் ஆன் போத் சைடு. மைனஸ் 3x1 மைனஸ் x2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 3. அடுத்த ஈக்குவேஷன் மைனஸ் 4x1 மைனஸ் 3x2 less than or equal to minus 6. அடுத்தது minus x1 minus 2x2 less than or equal to minus 3. x1 x2 greater than or equal to 0 வேறுன்னு சொல்லிட்டு எழுதிடுவோம். அடுத்தது என்ன பண்ணும், இப்போ கரெக்டாக இருக்காதா செக் பண்ணிக்கணும். மேக்ஸிமம்சேஷன் டைப்பாக இருக்குது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்குது. டியூயல் சிம்ப்ளெக்ஸோடைய ரெண்டு கண்டிஷனில் நம்ம பண்ணிட்டோம். அடுத்தது வந்துட்டு இன்ட்ரடியூஸ், இது இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுனா ஸ்லாக் தானே, எப்போவுமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் s1 ப்ளஸ் s2 அப்படின்னு போடுவோம். ஸோ இங்கே பாருங்கள், இதுக்கு ப்ளஸ் s1 s2 s3ன்னு போடணும். ஸோ இது கொஸ்டின் எழுதிட்டு இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுனால ப்ளஸ் s1, அடுத்த ரெண்டு ஈக்குவேஷனுக்குள்ள 0s2 ப்ளஸ் 0s3 ஈக்குவல் டு மைனஸ் 3. அடுத்த ஈக்குவேஷன் மைனஸ் 4x1 மைனஸ் 3x2 ப்ளஸ் 0s1. செகண்ட் ஈக்குவேஷனால் ப்ளஸ் s2 ஈக்குவல் டு மைனஸ் 6. அடுத்தது மைனஸ் x1 மைனஸ் 2x2 ப்ளஸ் 0s1 ப்ளஸ் 0s2. இது தேர்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுனால ப்ளஸ் s3 ஈக்குவல் டு மைனஸ் 3. ஸோ எல்லாமே மேக்ஸிமைசேஷனில் ஸ்லாக்னாலே கோஎஃபிஷியன்ட் 0 தான். 0s1 ப்ளஸ் 0s2 ப்ளஸ் 0s3. அப்போ x1 x2 s1 s2 s3 எல்லாமே கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. இஃப் x1 ஈக்குவல் டு x2 இஸ் ஈக்குவல் டு 0னா அப்போ நமக்கு s1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3, s2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6, s3 is equal to minus 3. ஸோ இதுதான் வந்து இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் அப்படின்னு நார்மலாக நம்ம கண்டுபிடிப்போம். கரெக்டாக? ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுதியிருப்போம் பாருங்கள். ஸோ டியூயல் சிம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி அது மேக்ஸிமம்சேஷன் டைப்பாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா மினிமமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மேக்ஸிமமாக மாற்றிக்கணும். எப்படின்னா இந்த மாதிரி மினிமம் z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மேக்ஸிமம் ஆஃப் மைனஸ் z. அந்த மைனஸ் z தான் z ஸ்டார். ஸோ மினிமம் z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மேக்ஸிமம் ஆஃப் z ஸ்டார். மேக்ஸிமம் z ஸ்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அந்த ஈக்குவேஷன் 2x1 ப்ளஸ் 2x2. ஸோ அதை நம்ம மாற்றிட்டோம். அடுத்தது ரெண்டாவது கண்டிஷன் டியூயல் சிம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பாக இருக்கணும். இங்கெல்லாம் பார்த்தா கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு. ஸோ மல்டிப்ளை மைனஸ் ஆன் போத் சைட் பண்ணும்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக வந்துருச்சு. அதுதான். அடுத்தது இன்ட்ரடியூஸ் ஸ்லாக்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷனாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு
இப்போ இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன்லாம் கண்டுபிடிச்சி டேபிளில் எப்பயும் போல் எழுதிக்கணும். அங்கே என்னது S1 is equal to -3, S2 is equal to -6, S3 equal to -3. இதெல்லாம் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மேக்ஸிமம் Z ஸ்டார் இது. இதெல்லாம் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் x1, x2 அந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எழுதிடணும். அடுத்தது வந்துட்டு இந்த S1 0, S2 0, S3னா இதுக்கு மேலே இருக்கிற கோஎஃபிஷியன்ட்ஸ் இங்கே எடுத்து இதுக்கு முன்னாடி எழுதிடணும். நார்மலாக வந்துட்டு சிஜே வந்துட்டு என்ன சொல்லுவோம் இங்கே வந்துட்டு -3 × 0 + -6 × 0 + -3 × 0னா இங்கே 0 0 0 0 0 அந்த மாதிரி வரும். இது வந்துட்டு ZJ ஓகேவா. ஸோ ZJ ஸ்டார் மைனஸ் CJனா 0 இங்கே 0ன்னு பண்ணோம். இங்கே 0 - 2னா 2 -2 அடுத்தது 0 -1னா 1 இங்கே அதுதான் இங்கே 0 2 1 0 0 இதெல்லாம் நார்மலாக பண்ணுற கேல்குலேஷன் ஓகேவா. இப்போது இதோட கண்டிஷன் டியூயல் சிம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ZJ ஸ்டார் மைனஸ் CJ கம்பல்சரி இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கணும். இதில் ஒரு வேல்யூ நெகட்டிவாக இருந்தாலும் மெத்தட் ஃபெயில்ஸ்ன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடணும் ஓகேவா. ZJ ஸ்டார் மைனஸ் CJ பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிறது எல்லாமே கம்பல்சரி பாசிட்டிவாக இருக்கணும். எல்லாமே கிரேட்டர் than or equal to 0வாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா மெத்தட் ஃபெயில்ஸ்ன்னு போட்டுடணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போது இது வந்து வேறு சம் ஓகேவா. இப்போ இங்கே பாருங்கள் ZJ மைனஸ் CJ எல்லாமே வந்துட்டு பார்க்கும்போது இங்கே மைனஸ் வேல்யூஸ்லாம் இருக்குது. ஆனால் கம்பல்சரி டியூயல் சிம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி பாசிட்டிவாக இருக்கணும். அப்படி நெகட்டிவாக இருந்தால் என்ன சொல்லியிருக்காங்க, ZJ மைனஸ் CJ less than 0 this method fails we can't solve this problem by dual simplex method சொல்லி முடிச்சிடணும். சப்போஸ் உங்களுக்கு இங்கே நெகட்டிவ் வேல்யூ வந்துச்சுனாலே நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இல்லை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஃபர்தராக அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ நம்ம பேக் டு த ப்ராப்ளம் போகலாம். இந்த ப்ராப்ளம் தானே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த ZJ மைனஸ் CJ வந்துட்டு பாசிட்டிவாக இருக்கணும். பாருங்கள் இப்போ எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. ஓகே, நம்மளுடைய இந்த டியூயல் சிம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த XBயில் எல்லாமே பாசிட்டிவ் ஆகிற வரைக்கும் நம்ம ஐட்ரேஷனை கண்டினியூ பண்ணிட்டே வருவோம். நம்ம டார்கெட் எல்லாமே இந்த XB காலமில் இருக்குல்ல அந்த -3 -6 -3ன்னு இதெல்லாம் பாசிட்டிவ் ஆகிற வரைக்கும் போவோம். ஸோ எப்போவுமே நம்ம நார்மலாக சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்னால் இங்கே வந்து ZJ மைனஸ் CJ வந்துட்டு நெகட்டிவாக இருக்கும். அதை பாசிட்டிவாக ஆக்கிறதுக்கு நம்ம இங்கே தான் மோஸ்ட் நெகட்டிவ் எங்கன்னு கண்டுபிடிப்போம். இது நார்மல் சிம்ப்ளெக்ஸ். ஆனால் டியூயல் சிம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் இது கம்பல்சரி பாசிட்டிவாக தான் இருக்கணும். இது ZJ ஸ்டார் மைனஸ் CJ கம்பல்சரி பாசிட்டிவாக இருக்கணும். நம்ம டார்கெட் இதில் வந்து பாசிட்டிவாக ஆக்கணும். ஸோ இதில் லீவிங் வேரியபிள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா இதில் மூணுத்தில் எது மோஸ்ட் நெகட்டிவோ அதுதான் லீவிங் வேரியபிள். -3 -6 -3ல் -6 தான் மோஸ்ட் நெகட்டிவ். ஸோ இதுதான் லீவிங் வேரியபிள். ஸோ S2 லீவ்ஸ் அவுட். என்டரிங் வேரியபிள் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ என்டரிங் வேரியபிள் ஃபைண்ட் அவுட் பண்ண ஃபார்முலா θ = மேக்ஸிமம் ஆஃப் ZJ ஸ்டார் மைனஸ் CJ டிவைடட் பை AIK. இந்த டினாமினேட்டர் வந்து லெஸ் தென் 0, அதாவது டினாமினேட்டர் கண்டிப்பாக நெகட்டிவாக இருக்கணும். அப்படி உங்களுக்கு நெகட்டிவாக எங்கேயுமே வரலன்னா ஆப்டிமல் நோ ஃபீஸபிள் சொல்யூஷன் சொல்லிட்டு முடிச்சிடணும். நான் அதுக்கும் டைப் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போது இந்த சம் ஸோ நம்ம இங்கே லீவிங் வேரியபிள் பார்த்துட்டோம். எது மோஸ்ட் நெகட்டிவ் எது -3 -6 -3ல் -6 தான். ஸோ S2 லீவ்ஸ் அவுட். என்டரிங் வேரியபிள் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் θ = மேக்ஸிமம் ஆஃப் ZJ ஸ்டார் மைனஸ் CJ டிவைடட் பை AIK. டினாமினேட்டர் கண்டிப்பாக அது லெஸ் தேன் 0, அதாவது நெகட்டிவாக இருக்கணும். இப்போ வந்துட்டு என்னது ZJ ஸ்டார் ஃபார்முலா படி 2 டிவைடட் பை இப்போ இது தானே நம்ம செலக்ட் பண்ணோம். லீவிங் வேரியபிள் இது ஒன்று மட்டும்தான். என்ட்ரிங் வேரியபிள் இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒன்லி கீ ரோ தானே கண்டுபிடிச்சோம். ஏன்னா இதுதான் லீவ் ஆகுது, மோஸ்ட் நெகட்டிவ் இதனால இந்த காலம் தான் லீவ் ஆகுதுன்னு. ஸோ இப்போ என்ன பண்ணோம், 2 டிவைடட் பை -4 1 டிவைடட் பை -3. மற்றபடி வேறு எதுவும் போடக்கூடாது. ஏன்னா டினாமினேட்டர் இங்கே எங்கேயுமே நெகட்டிவ் இல்லை, ஒன்லி இது ரெண்டுத்துக்கு தான். ஸோ 2 டிவைடட் பை அதுதான் இங்கே பண்ணுறாங்க 2 டிவைடட் பை -4 அடுத்தது 1 டிவைடட் பை -3. ஸோ 1 டிவைடட் பை -3 இது ரெண்டுத்தில் மேக்ஸிமம் எதுன்னு பார்த்தீங்கன்னா -1/3. அது எங்கே கிடச்சிருக்குன்னா இந்த இடத்துல. ஸோ x2 தான் வந்து என்டரிங் வேரியபிள் அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ இதை வச்சுட்டு அடுத்த டேபிளுக்கு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், நம்ம ஆல்ரெடி சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் பார்த்த மாதிரி தான். நீங்கள் அந்த வீடியோவில் பாருங்கள், கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் எப்படி பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு நியூ பிவோட் ஈக்குவேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, -6 டிவைடட் பை, ஏன்னா நமக்கு கீ ரோ தெரியும், கீ காலம் தெரியும். கீ காலம்னா x2 என்டரிங் வேரியபிள், S2 லீவிங் வேரியபிள். ஸோ -6 டிவைடட் பை -3 -4 டிவைடட் பை -3 -3 டிவைடட் பை -3 0 பை -3 1 பை -3 0 பை -3ன்னு பண்ணும்போது
நமக்கு நியூ பிவோட் ஈக்குவேஷன் கிடச்சிருது. இதோ இந்த மாதிரி நியூ பிவோட் ஈக்குவேஷன் கிடச்சிருது. அடுத்தது நியூ S1 ஈக்குவேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபார்முலா படி நியூ S1 ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா ஓல்டு S1 ஈக்குவேஷன் மைனஸ் கரஸ்பாண்டிங் காலம் கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு நியூ பிவோட் ஈக்குவேஷன். இதுதான் ஃபார்மேட். ஸோ இதில் வந்துட்டு S1க்கு வந்து ஓல்டு ஈக்குவேஷன் என்ன? -3 -3 -1 1 0 0. அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஃபார்முலா படி ஓல்டு ஈக்குவேஷன் அப்புறம் மைனஸ் அடியில் போட்டுட்டேன் இன்ட்டு காலம் கோஎஃபிஷியன்ட் என்னது? இந்த இதுக்கு இங்கே பார்க்கும்போது -1 தானே, இதுக்கு -1, இங்கே எதுக்கு -2, இதுக்கு 1. ஸோ இதை S1 ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் -1. ஸோ -1 இன்ட்டு நியூ பிவோட் ஈக்குவேஷன் இங்கே கண்டுபிடிச்சது. ஸோ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுட்டு சப்ராக்ட் பண்ணால் வந்துடுது. அதுதான் அடுத்த டேபிளில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் நீங்கள் S3க்கும் ZJ ஸ்டார் மைனஸ் CJக்கும் பண்ணணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அடுத்த டேபிளில் நம்ம என்டர் பண்ணிடுவோமா? நம்ம டார்கெட் என்ன? ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும் இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கான்னு. ஒரு நெகட்டிவ் வேல்யூ இருந்தாலும் மெத்தட் ஃபெயில்ஸ்ன்னு ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே, இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது, ZJ ஸ்டார் மைனஸ் CJ பாசிட்டிவாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்க்கணும் XBயில் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா எது மோஸ்ட் நெகட்டிவ்? ஏன்னா நம்ம டார்கெட் இது ஃபுல்லாக பாசிட்டிவ் ஆக்கணும். XB வந்து எல்லாமே பாசிட்டிவ் ஆக்கணும். ஸோ இதில் மோஸ்ட் நெகட்டிவ் என்னது? ஒரே ஒரு நெகட்டிவ் வேல்யூ தான் இருக்கும். ஸோ இதுதான் S1 லீவ்ஸ் அவுட்டு. இப்போ என்டரிங் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா θ = மேக்ஸிமம் ஆஃப், அப்போ வந்து 2/3 மைனஸ் 5/3. அடுத்தது வேறு என்ன டினாமினேட்டர் நெகட்டிவாக இருக்குது? இருக்குது. ஸோ 1/3 டிவைடட் பை -1/3. அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். இது ரெண்டுத்தில் எது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த -2/5. அது எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா X1. ஸோ X1 தான் என்டரிங் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மலாக ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதே மாதிரி அடுத்த டேபிள் எப்படி நியூ பிவோட் ஈக்குவேஷன் அது மாதிரி எல்லாமே பண்ணிங்கன்னா அடுத்த டேபிள் கிடச்சிருது. இதில் பாருங்கள், இப்போ ZJ மைனஸ் CJ எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. ஓகே, இப்போ XB எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்கான்னா இருக்குது. ஸோ நம்ம கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ X1 = 3/5, X2 = 6/5 அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அப்புறம் கொஸ்டினில் என்ன இருக்குது? மேக்ஸிமம் Z ஸ்டார் -2x1 - x2 அதில் போய்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அப்புறம் மைனஸில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் 12/5. இதுதான் நார்மல் டியூயல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். நான் அடுத்ததெல்லாம் சொல்கிறேன். இப்போ அடுத்த ப்ராப்ளமில் பார்க்கும்போது மேக்ஸிமம் தான் இருக்குது. ஓகே, ஸோ டியூயல் சிம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கண்டிஷன் மேக்ஸிமமாக இருக்கணும், இருக்குது. அடுத்தது வந்து கன்ஸ்டன்ட் எல்லாம் <= டைப்பில் இருக்கணும். இந்த மாதிரி <= பார்த்தா இங்கே இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. ஸோ என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பை -1 ஆன் போத் சைட். அப்படி பண்ணும்போது வந்துடுச்சு. இப்போ நார்மல் இதுக்கு சிம்ப்ளெக்ஸ் டேபிள் எழுதணும். ஸோ இனிஷியல் அந்த ஸ்லாக்லாம் போட்டுட்டு இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் பண்ணிவிட்டு அப்புறம் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் பாருங்கள். இப்போ ZJ மைனஸ் CJ எல்லாம் பாசிட்டிவாக இருந்தால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கே போகணும். இது எல்லாமே நான் பாசிட்டிவ் ஆக்கிறதுக்கு பார்க்கணும். XB காலம் பார்த்தா இங்கே நெகட்டிவாக இருக்குது ZJ மைனஸ் CJ. ஸோ மெத்தட் ஃபெயில்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் அதே தான், மினிமம்னாக இருந்துச்சு. ஸோ கம்பல்சரி என்னவாக இருக்கணும்? மேக்ஸிமமாக இருக்கணும். ஸோ இதை மினிமமாக தான் நான் இங்கே இருக்குது. ஸோ மேக்ஸிமமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு மினிமம் Z = minus of maximum minus z தான் Z star. ஸோ மேக்ஸிமம் Z star = minus of கொஸ்டினில் என்ன இருக்குது? x1 + x2. ஸோ minus of x1 + x2. அப்போ மைனஸ் x1 minus x2. இது மேக்ஸிமம் Z star = அடுத்தது வந்துட்டு எல்லாம் <= இருக்கணும். பார்த்தா எல்லாம் > ஸோ மல்டிப்ளை மைனஸ் ஆன் போத் சைட். அப்படி பண்ணிவிட்டு இன்ட்டு எதுவும் இங்கே வந்துடுச்சு. அப்புறம் இன்ட்ரடியூஸ் ஸ்லாக் வேரியபிள் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நமக்கு டேபிள் வந்தது. இந்த டேபிள் பார்த்துட்டு இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கா? ZJ ஸ்டார் மைனஸ் CJ. ஓகே, அடுத்தது இதை பாசிட்டிவ் ஆக்கணும், XB காலம். அதுதான் நம்ம டார்கெட். ஸோ இதில் மோஸ்ட் நெகட்டிவ் என்ன? -2 -1 -2. இதுதான் லீவ் அவுட் ஆகுது. ஸோ அப்போ என்ட்ரிங் வேரியபிளுக்கு θ = மேக்ஸிமம் ஆஃப் இப்போ 1 / -2 1 / -1. வேறு ஏதோ டினாமினேட்டர் மைனஸில் இல்லை பண்ணும்போது இதுதான் உங்களுக்கு இருக்குது. ஸோ இது எங்கே வருதுன்னா X1. ஸோ இதுதான் என்ட்ரிங் வேரியபிள். அந்த மாதிரி பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம நியூ பிவோட் ஈக்குவேஷன் அதெல்லாம் சால்வ் பண்ணால் அடுத்த டேபிள் வந்துடும். இப்போ பாருங்கள், இது ZJ மைனஸ் CJ எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ஓகே, இதில் எது மோஸ்ட் நெகட்டிவாக ஒரே ஒன்று தான் இருக்குது. ஸோ இதுதான் லீவ்ஸ் அவுட், S2 லீவ்ஸ் அவுட். என்டரிங் வேரியபிள் கண்டுபிடிக்கணும். என்டரிங் வேரியபிளுக்கு 0 / 1 1/2 / 1 சாரி இது தானே லீவிங் ஆகுது.
ஓகே 0/0 1/2 1/2 1/2 டினாமினேட்டர் பார்த்தா பாசிட்டிவாக தான் இருக்குது. ஆனால் நமக்கு டினாமினேட்டர் நெகட்டிவாக இருக்கணும். அப்படி டினாமினேட்டர் டீட்டா பொறுத்த வரைக்கும் டினாமினேட்டர் வந்து நெகட்டிவாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நோ ஃபீஸபிள் சொல்யூஷன் சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடணும். சின்ஸ் ஆல் என்ட்ரிஸ் இன் த கீ ரோ ஆர் பாசிட்டிவ் வி கான்ட் ஃபைண்ட் theta with a negative denominator, so there is no feasible solution to the given LPPன்னு சொல்லிட்டு ப்ராப்ளமாக ஸ்டாப் பண்ணிடணும். அதாவது டீட்டா கண்டுபிடிக்கும் போது டினாமினேட்டர் பாசிட்டிவாக இருக்கணும், ஏஐகே லெஸ் தேன் 0. ஆனால் இங்கே பாருங்கள் 1/2 டிவைடட் பை ப்ளஸ் 1/2 1/2 டிவைடட் பை ப்ளஸ் 1/2 0/எல்லாம் போட மாட்டோம். ஸோ டினாமினேட்டர் பாசிட்டிவாக இருக்கனால நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ வந்து நோ ஃபீஸபிள் சொல்யூஷன். ஓகேவா, அதுதான். ஸோ நம்ம ப்ராப்ளமே இங்கேயே ஸ்டாப் பண்ணிடணும், நோ ஃபீஸபிள் சொல்யூஷன் சொல்லிட்டு. அடுத்த ப்ராப்ளம். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் டியூயல் சிம்ப்ளெக்ஸ்னால் ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன, மேக்ஸிமம். ஓகே, அடுத்தது என்ன கண்டிஷன், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கணும் கம்பல்சரி. அப்படி இல்லைன்னா மல்டிப்ளை மைனஸ் ஆன் போத் சைட். இங்கே பார்த்தா இல்லை, இங்கே இருக்குது, இங்கே இல்லை, இங்கே இருக்குது. ஸோ இல்லாததுக்கு மல்டிப்ளை மைனஸ் ஆன் போத் சைட் பண்ணும்போது வந்துருச்சு. இதுக்கு இன்ட்ரடியூஸ் ஸ்லாக் வேரியபிள் அந்த மாதிரி பண்ணும்போது வந்தது. இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் நார்மலாக டேபிள் போட்டுருவோம். இப்போ ZJ மைனஸ் CJ எல்லாமே பாசிட்டிவாக இருக்கா, இருக்குது. சரி, இப்போ இந்த இடத்துல XP காலமில் மோஸ்ட் நெகட்டிவ் எது, -1 7 -10 3ல் மோஸ்ட் நெகட்டிவ் -10. ஸோ அதுதான் லீவிங் அவுட். அப்போ என்ட்ரிங் வேரியபிளுக்கு வந்துட்டு தீட்டா இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம், அதுதான் கண்டுபிடிப்போம். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னது, 3/-1 2/-2. வேறு எதுவும் டினாமினேட்டர் நெகட்டிவ் இல்லை. சரி, இப்போ இதில் எது வந்து நெகட்டிவ் பார்த்திங்கன்னா, இது ரெண்டுத்தில் எது மேக்ஸிமம் பார்த்தா இதுதான். ஸோ X2 வந்து என்டரிங் வேரியபிளாக இருக்குது. நார்மலாக வந்துட்டு எப்படி பிவோட் ஈக்குவேஷன் நியூ ஈக்குவேஷன்லாம் கண்டுபிடிக்கிறதுன்னு ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதில் பழைய இதில் பாருங்கள், சிம்ப்ளெக்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். அதை வச்சுட்டு இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதில் பாருங்கள் டினாமினேட்டர் எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. பட் இதில் எல்லாம் நம்மளோட டார்கெட் இது ஃபுல்லாக வந்துட்டு பாசிட்டிவாக இருக்கணும். ஒரு நெகட்டிவ் வந்தால் கூட அடுத்த ஐட்ரேஷன். ஸோ இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது, இது நெகட்டிவ். ஸோ இதுதான் லீவ்ஸ் அவுட். எது, S4 லீவ்ஸ் அவுட். என்டரிங் வேரியபிள் என்ன பண்ணணும், 2 டிவைடட் பை -1/2. வேறு எதுவுமே இல்லை. ஸோ இதுதான் என்டரிங் வேரியபிளாக இருக்குது. ஓகே, அந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணி அடுத்தது பார்த்தா அடுத்த ஐட்ரேஷனும் பார்த்தோன்னா ZJ மைனஸ் CJ எல்லாம் பாசிட்டிவ், இந்த XP காலம் எல்லாம் பாசிட்டிவ். ஸோ இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் இருக்குது. ஸோ கரண்ட் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் ஆப்டிமலாக இருக்குது. அப்போ மேக்ஸிமம் Z இஸ் ஈக்குவல் டு -18னா -18. அப்போ X1ஓட வேல்யூ 4, X2ஓட வேல்யூ 3. அவ்வளோதான். இது டியூயலை பொறுத்த வரைக்கும். ஸோ டியூயல் சிம்ப்ளெக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மேக்ஸிமம்சேஷன் டைப்பாக இருக்கணும். அப்படி மினிமமாக இருந்துச்சுன்னா நம்ம கன்வெர்ட் பண்ணணும் மேக்ஸிமமாக. ஃபஸ்ட்டு மேக்ஸிமம்சேஷன் டைப்பாக இருக்கணும் கம்பல்சரி. செகண்ட், அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கணும். அப்படி இல்லைனா மல்டிப்ளை மைனஸ் ஆன் போத் த சைட். இப்போது ஒரு ஐட்ரேஷனில் பார்க்கும்போது அந்த ZJ மைனஸ் CJ கம்பல்சரி பாசிட்டிவாக இருக்கணும். அப்படி பாசிட்டிவாக இல்லாமல் ஒரு வேல்யூவாக நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா மெத்தடு ஃபெயில்ஸு. இப்போ எல்லாமே ZJ மைனஸ் CJ எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. இப்போ XB காலம் நெகட்டிவாக இருக்குது. கரெக்டாக, இதோ இந்த XB காலம் நெகட்டிவாக இருக்குது. நம்ம டார்கெட் என்ன, இதெல்லாம் பாசிட்டிவ் ஆக்கணும். ஸோ இது நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நோ ஃபீஸபிள் சொல்யூஷன். நோ ஃபீஸபிள் இல்லை, ஆப்டிமல் இல்லை. அப்போது அடுத்த ஐட்ரேஷனுக்கு கண்டினியூ பண்ணுவோம் அன்டில் இது எல்லாமே பாசிட்டிவ் ஆகிற வரைக்கும், XB காலம் எல்லாமே பாசிட்டிவ் ஆகிற வரைக்கும். ஸோ அதுதான் XB காலம் எல்லாம் பாசிட்டிவ் ஆச்சுன்னா கரண்ட் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் இஸ் ஆப்டிமல் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு கண்டிஷன். ஓகே, ஸோ லீவிங் வேரியபிள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தா, எது மோஸ்ட் நெகட்டிவாக இருக்குது XB காலமில், எது மோஸ்ட் நெகட்டிவ், -3 -6 -3 இல்லைனா -6. ஸோ இதுதான் லீவிங் வேரியபிள். அப்புறம் என்ட்ரிங் வேரியபிள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா டீட்டா. அதில் டினாமினேட்டர் கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்கணும். அதுதான் AIK லெஸ் தென் 0, கம்பல்சரி நெகட்டிவ். சப்போஸ் உங்களுக்கு டினாமினேட்டர் ஒன்று கூட நெகட்டிவாக இல்லை அப்படின்னா நோ ஃபீஸபிள் சொல்யூஷன் சொல்லிட்டு ப்ராப்ளமாக ஸ்டாப் பண்ணிடலாம். இதுதான் டியூயல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் உள்ள கண்டிஷன். ஸோ கம்பல்சரி மேக்ஸிமம்சேஷன் டைப்பாக இருக்கணும். அப்படி மினிமமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மாற்றிடணும். மினிமம் Z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மேக்ஸிமம் ஆஃப் -Z. அந்த -Z தான் -Z, அதுதான் Z*. ஸோ மினிமம் Z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மேக்ஸிமம் Z*. அப்போ மேக்ஸிமம் Z* ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் கொஸ்டினில் இருக்கிறத போட்டுக்கணும். அடுத்த கண்டிஷன் கம்பல்சரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பாக இருக்கணும். அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ZJ மைனஸ் CJ எல்லாமே வந்துட்டு பாசிட்டிவாக இருக்கணும். ஓகேவா,
இந்த ZJ மைனஸ் CJ பாசிட்டிவாக இருக்கணும். அப்படி ஒரு வேல்யூ நெகட்டிவாக இருந்தாலும் மெத்தட் ஃபெயிலுன்னு போட்டுடணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த XB காலம் வந்துட்டு பாசிட்டிவாக ஆக்குறது தான் நம்மளோட ஒர்க்கே டியூயல் சிம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் மோஸ்ட் நெகட்டிவ் XB காலமில் எது -3 -6 -3னா -6. ஸோ இதுதான் லீவிங் வேரியபிள். என்ட்ரிங் வேரியபிள் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் ZJ ஸ்டார் டிவைடட் பை இப்போ நீங்கள் என்ன லீவிங் வேரியபிள் காலம் சர்க்கிள் பண்ணிங்களோ அதுதான். அதில் டினாமினேட்டர் கம்பல்சரி நெகட்டிவாக தான் இருக்கணும். இப்போ 2 டிவைடட் பை -4 1 டிவைடட் பை -3 இதெல்லாம் டிவைட் வராது, ஏன்னா 0 டிவைடட் பைலாம் வராது. ஸோ இது டினாமினேட்டர் மைனஸில் எது மேக்ஸிமமோ அதுதான் என்ட்ரிங் வேரியபிள், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி அடுத்தது பண்ணணும். இது எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. இதில் பாருங்கள், நம்ம பாசிட்டிவ் ஆக்கிறது தான் நம்மளோட ஒர்க்கே XB காலமில். ஸோ மோஸ்ட் நெகட்டிவ் என்ன -1. ஸோ அதுதான் லீவிங் வேரியபிள். அதே மாதிரி தீட்டா வந்துட்டு 2/3 டிவைடட் பை -5/3 இது வராது, இது வராது. 1/3 டிவைடட் பை -1/3 இதில் மேக்ஸிமம். அப்போது x1 தான் என்ட்ரிங் வேரியபிள். அப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணி அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ ZJ மைனஸ் CJ எல்லாம் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0வாக இருக்குது. XB எல்லாம் பாசிட்டிவ் ஆகிடுச்சு. ஸோ கரண்ட் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் ஆப்டிமல். இது வந்து மேக்ஸிமம் Z. ஸோ x1ஓட வேல்யூ தான், x2ஓட வேல்யூ இவ்வளோ தான். ஸோ இதுதான் வந்துட்டு டியூயல் சிம்ப்ளெக்ஸ். டியூயல் சிம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி மேக்ஸிமைசேஷன் டைப்பாக இருக்கணும். கன்ஸ்டன்ஸ் எல்லாம் லெஸ் ஆர் ஈக்குவல் டு டைப்பாக இருக்கணும். அப்புறம் எல்லா ZJ மைனஸ் CJ எல்லாம் கம்பல்சரி பாசிட்டிவாக இருக்கணும். ஒரு நெகட்டிவ் வேல்யூ இருந்தாலும் அது வந்து மெத்தட் ஃபெயில். ஸோ அடுத்தது வந்து தீட்டா கண்டுபிடிக்கும் போது டினாமினேட்டர் வந்து நெகட்டிவாக இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு நெகட்டிவாவது டினாமினேட்டர் இருக்கணும். எல்லாமே பாசிட்டிவாகவே வந்துச்சு, டினாமினேட்டர் ஃபைண்ட் அவுட் எல்லாமே பாசிட்டிவாக இருந்துச்சு, நம்மளால் தீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலன்னா அப்போ வந்து நோ ஃபீஸபிள் சொல்யூஷன். அதாவது டினாமினேட்டர் கம்பல்சரி ஒரு வேல்யூவாவது நெகட்டிவாக இருக்கணும். அப்போ ஒரு வேல்யூவாவது இருந்தால் கூட அதை வச்சு வெளியே எடுத்துடலாம் என்டரிங் வேரியபிள்ஸ் சொல்லிட்டு. அடுத்தது XB காலம் எல்லாமே வந்துட்டு பாசிட்டிவ் ஆகிறது தான் நம்மளோட டார்கெட். இதில் மோஸ்ட் நெகட்டிவ் எதுவோ அதுதான் லிவிங் வேரியபிள். இதுதான் டியூயல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் உடைய கண்டிஷன்.